வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் வெங்காயம் தக்காளி சேர்த்து முட்டை தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் 2 சின்ன பீஸ் கல்பாசி, 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது ரெண்டும் சேர்த்து தாளிச்சிக்கலாம். அடுத்து ஒரு கொத்தளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த கருவேப்பிலையும் பொரிஞ்சப்புறம் இதில் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். 4 பூண்டு பற்கள், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, இது ரெண்டுத்தையும் நான் தட்டி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் இதுக்கு பதிலாக சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டை தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். முட்டையில் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறதுனால இந்த தொக்குக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 தக்காளி பழம் பொடியாக நறுக்குனது, அதையும் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளியாக 2 எடுத்திருக்கேன். உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி வெங்காயம்லாம் மாற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள், 1.5 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நிறம் நல்லா சிவப்பாக கிடைக்கும் நமக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கறதுனால. இதை மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து ஒரு வதக்குனப்புறம் இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்தப்புறம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 3 நிமிஷம் மிதமான தீயில் இதை கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடும். 3 நிமிஷம் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு வேக வச்ச முட்டைகளை 2 துண்டாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த முட்டையோட 2 பக்கங்களும் இந்த கிரேவியில் நமக்கு படுற மாதிரி நம்ம இதை கலந்து விட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டால் நமக்கு தொக்கு திக்காகி சூப்பராக ரெடி ஆகிடும். இதில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் கடைசியாக சேர்த்தோன்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி நம்ம இதை ஆஃப் பண்ண வேண்டியது தான். சுவையான முட்டை தொக்கு தயாராகிருச்சு. இது நீங்கள் சப்பாத்திக்கும் வச்சுக்கலாம், சாதத்துக்கும் வச்சுக்கலாம். இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எனக்கு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மாலாஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.